தினமுமே காலையில சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் மட்டுமே 7 நாள் தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்க. ஒவ்வொரு மூட்டுகள்லையுமே ஏற்படக்கூடிய வலி, அதாவது முட்டி வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, கை கால் வலி, இதை எல்லாத்தையுமே சரி செய்து எலும்பு தேய்மானத்தையும் சரி செய்து எலும்புகளுக்கு நல்ல ஒரு உறுதியை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான டிப்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை இருந்தாலும் இந்த ரெமெடியை தாராளமா ட்ரை பண்ணலாம். அதுவும் நல்ல ஒரு பலனை கொடுக்கும். பொதுவாகவே இப்ப மாறி வரும் நாகரிக உலகத்துல நிறைய கண்ட உணவுகளை எடுக்கிறதுனால கால்சியம் குறைபாடு பிரச்சனையால அவஸ்தைப்படுறோம். இதனால நாளடைவில் எலும்பு தேய்மானம், எலும்பு உறுதி இல்லாம போறது, சின்ன வயசுலயே கை கால் வலி, மூட்டு வலி பிரச்சனையால அவஸ்தைப்படுறோம். இதை எல்லாத்தையுமே இந்த டிப்ஸ் சரி செய்யும். இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இதை செய்யறதுக்கு 10 நிமிஷம் தாங்க எடுத்துக்கும். ஒரு முறை செய்து வச்சுக்கிட்டாலே போதும். நீங்க 7 நாள் தொடர்ந்து பயன்படுத்தலாம். அதற்கு நான் இன்னைக்கு ஆளி விதை எடுத்திருக்கேன். ஆங்கிலத்துல பிளாக் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல அதிகப்படியான மெக்னீசியம், மேக்னீஸ், காப்பர், தியாமின், பாஸ்பரஸ் சத்துக்கள் இருக்கு. இது நம்மளுடைய எலும்பை நல்ல உறுதி பெற செய்யும். மூட்டு வலி இருந்தாலும் சரி செய்யும். செரிமான பிரச்சனையை சரி செய்யும். முக்கியமாக மெனோபாஸ் சமயங்கள்ல பெண்கள் இதை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இது சராசரியா 30 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்ப இதை நம்ம மிக்சியில சேர்த்துக்கலாம். அடுத்ததா எள்ளு எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். எள்ளு 20 கிராம் எடுத்திருக்கேன். எலும்புல அதிகப்படியான கால்சியம் சத்துக்கள் இருக்கு. முக்கியமா ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்க அதிகமா எள்ளு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. மூட்டு வலி இருக்கிறவங்களும் எள்ளு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்துதான் இப்ப இதையும் இந்த மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். அடுத்துதான் மஞ்சள் பூசணி விதை எடுத்திருக்கேன். அதாவது பம்ப்கின் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. இப்ப இந்த விதை 20 கிராம் எடுத்திருக்கேன். இதுல அதிகப்படியான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதாவது நோய் அழற்சி தன்மை அதிகமா இருக்கு. நம்ம உடம்புல நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். சில சமயங்கள்ல அந்தந்த மூட்டுகள்ல வலி அதிகமா இருக்கும். காரணமே இல்லாம தசை பிடிப்புகள்லாம் கூட இருக்கும். ஆனா இந்த விதையை நம்ம அடிக்கடி எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல நல்ல ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேஷன் அதிகரிக்கும். இதனால இந்த முக்கியமா ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்களாம் இதை தாராளமா எடுத்துக்கும் போது நல்ல ஒரு பலனை தரும். இதை சாப்பிடும்போது நம்ம ஒவ்வொரு ஜாயின்ஸ், அதாவது ஒவ்வொரு மூட்டுகள்லையுமே ஏற்படக்கூடிய வலியை சரி செய்யும். மூட்டுகளுக்கு நல்ல ஒரு உறுதியை கொடுக்கும். எலும்புகளுக்கு நல்ல ஒரு உறுதியையும் கொடுக்கும். வயிற்றில் உள்ள புழுக்களையும் வெளியேற்றும். இது வயிறு சுத்தப்படுத்தும். இப்ப இதையும் இது கூட சேர்த்துட்டு ஈரம் இல்லாத மிக்சி ஜாரை எடுத்துங்க. மெயினா ரொம்ப நைஸான பவுடரா அரைக்கணும் அப்படின்னு கிடையாது. ரொம்ப நேரம் ஓட விட்டுட்டோம் அப்படின்னா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும். அதனால ஜஸ்ட் ஒரு 3 ல இருந்து 4 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துங்க.